ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 1848 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம 2 வீடு வந்து வாடகைக்கு வர மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2 வீடுமே வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து 60 அடி இருக்குது. அதாவது அகலம் வந்து 60 அடி இருக்குது. நீளம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 35 அடி இருக்குது. ஸோ 35 அடி வந்து நமக்கு வந்து அகலம் இருக்குது. இதில் வந்து 2 வீடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வாடகைக்கு வர்றது அப்படிங்கிறனால வந்து நம்ம ஒரு சிங்கிள் பிஹெச்கே தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 2 வீடுமே வந்து சிங்கிள் பிஹெச்கே, ஒரு அட்டாச்சு பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து போர்ட்டிகோ வந்து விட்டுருக்கோம். ஸோ போர்ட்டிகோ வந்து என்டையர் லென்த் ஃபுல்லாகவே விட்டுருக்கோம். ஸோ 56க்கு 8 அடி அப்படிங்கிற சைஸில் போர்ட்டிகோ விட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செட் பேக் டிஸ்டன்ஸ் வந்து சைட் பேக் டிஸ்டன்ஸ் எல்லாமே விட்டுருக்கோம். ஸோ இந்த சைடு வந்து 2 அடியும், இந்த சைடு வந்து 2 அடியும் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே சைடில் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோம். பின்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 அடி வந்து கேப் விட்டுருக்கோம். ஸோ இது வந்து நார்ம்ஸ் படி கரெக்டாக தான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெயின் என்ட்ரன்ஸ் வந்து மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த இடத்துல இருக்குது மெயின் டோர். ஸோ 2 வீடுமே வந்து சிமிலராக தான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹாலோட டைமென்ஷன் வந்து 11 அடிக்கு 16 அடி 3 இன்ச் அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹால்லேருந்து வந்து நம்ம பாத்ரூம், பெட்ரூம், அதுக்கப்புறம் கிச்சன் மூலையும் அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஒரு டோர் இருக்குது. இந்த டோர்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா வந்து பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம், ஸோ ஒரே ஒரு சிங்கிள் பிஹெச்கே அப்படிங்கிறனால இதுதான் வந்து நமக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம். இதோட டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரூம் வந்து 11 அடிக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்து சைஸு டைமென்ஷன் எல்லாமே வந்து வாஸ்துப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு டோர் விட்டு அட்டாச்சு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸு பார்த்திங்க அப்படின்னா 5 அடி 3 இன்ச்சுக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் வந்து காமன் டாய்லெட் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஹால்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி. இதோட டைமென்ஷன் வந்து சேம் 5 அடி 3 இன்ச்சுக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனிங் விட்டுருக்கோம். ஓப்பனிங் விட்டு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிச்சனோட டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் வந்து நம்ம டைனிங்லாம் தனியாக கொடுக்கல. ஸோ கிச்சன் தான் வந்து நமக்கு டைனிங் கிச்சன் எல்லாமே வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ சேம் ரிசம்பிளன்ஸ் தான் இந்த வீடும். ஸோ இந்த வீடும் வந்து இதுதான் பெட்ரூமு. அடுத்தது வந்து கிச்சன். ஸோ கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்போவுமே வந்து ஈஸ்ட்டு, இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சவுத் ஈஸ்ட்டில் தான் வந்து பிளான் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பெட்ரூமும் பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட்டில் தான் வந்து நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல டாய்லெட்டு, இங்கேயும் டாய்லெட்டு. ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும், அடுத்தது வந்து இந்த சைடு வந்து நார்த் சைடில் ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கிச்சனுக்கு வந்து ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும், சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பெட்ரூமுக்கு பார்த்திங்க அப்படின்னா சவுத் சைடில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இங்கே 2க்கும் வந்து வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து வென்டிலேஷனில் இருக்க மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 1848 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வந்து 2 பிஹெச்கே வந்து 2 வீடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டாய்லெட்டுக்கு இந்த படிக்கடியில் ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த 2 வீட்டுக்கும் காமன் டாய்லெட். எப்போவாக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஏதாவது வந்து கண்ட்ரன்ஸ்லாம் போயிட்டு வரனால யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாப்பில் வந்து ஒரு டாக் லெக் ஸ்டேர்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி ஏறி இப்படி இறங்குற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 வீடு ஹவுஸ் பிளான். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.